பிரையன் ஜோன்ஸ், ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் ப்ளஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கர்ட் கோபைன். இவங்க 3 பேருக்கும் சிமிலராக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே பெரிய ராக் ஸ்டார்ஸ். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது, அவங்க 3 பேருமே 27/6 இறந்துட்டாங்க. The Jimi Hendrix experience is over. The acid rock musician died today. Kurt Cobain, the lead singer of the enormously popular rock band Nirvana, is dead at the age of 27. இது இப்போ ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது? (1969) பிரையன் ஜோன்ஸ் ரோலிங் ஸ்டோன்ஸோட ஃபவுண்டிங் மெம்பர். அவரோட வீட்டு ஸ்விம்மிங் பூலில் அவரை கண்டுபிடிக்கிறாங்க இறந்து. எப்படி இறந்தார், காரணம் எப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்கு அடுத்த வருஷமே 1970 ஜிம்மி ஹெண்ட்ரிக்ஸ் ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேமில் இருந்த ஒரு நபர், அவர் அஃபிக்சியேஷனால் இறந்துடுறார். அதே வருஷம் ஜானிஸ் ஜாப்ளின், ஒரு ஐகானிக்கான சிங்கர் சாங் ரைட்டர், அவங்களும் ஹெரோயின் ஓவர் டோஸில் இறந்துடுறாங்க. இதே மாதிரி அடுத்த வருஷமே 1971 த டோர்ஸோட லீட் சிங்கர் ஜிம் மாரிசன் ஹார்ட் ஃபெயிலியர்னால அவர் வீட்டு பாத்டப்லேயே இறந்துடுறாரு. இவங்க 4 பேர் இறப்புமே அவங்க கரியர் பீக்கில் இருக்கும்போது நடந்திருக்கிறது, 1969 1971. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க 4 பேர் இறக்கும் போதும் அவங்க வயது 27. அந்த டைம் பீரியடில், அந்த 1969 அந்த 1970s இருக்க டைம் பீரியடில் இருந்த அமெரிக்கன் மக்களுக்கு டீமன் வர்ஷிப்பிங், அதுக்கப்புறம் இந்த கல்ட்டுன்ற நம்பிக்கையே அதிகமாக இருந்துச்சு. பயம் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த பயத்தினால மீடியாவும் மக்களும் காயின் பண்ண டேர்ம் தான் 27 கிளப். இந்த 27 கிளப்பில் இதுக்கப்புறம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1994 கர்ட் கோபைனோட சூசைட். அவர் நிர்வாணான ஒரு ராக் பேண்டோட லீட் சிங்கர் ப்ளஸ் ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தவர். அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். கர்ட் கோபைன் மார்ச் 30 அப்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் ஆல்கஹால் அடிக்ஷனில் சரி பண்ணுறதுக்காக அவர் ஒரு ரீஹாப் சென்டரில் சேர்றார். அதுக்கு அடுத்த நாளே அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு 6 அடி செவரை தாண்டுறாரு. அவரை மக்களால் கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் மீடியாவும் ஃபுல்லாக தேடுது, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு ராக் ஸ்டார். ஏப்ரல் 8 அவரோட சியாட்டில் வீட்டுக்கு போலீஸ் போய் செக் பண்ணுது. செக் பண்ணும்போது தான் அவரோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆன அவர் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி சியாட்டலுக்கு போயிருக்கார். போகிற வழியில் ஒரு ஷார்ட் கன்னையும் வாங்கியிருக்கார். வாங்கிட்டு வீட்டுக்கு போன அவர் ஏப்ரல் 5 அதே ஷார்ட் கன்னை வாயில் வச்சு, இதுதான் ராக்லேயே நடந்ததுலேயே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு சூசைட் கேஸ். அதே மாதிரி 27 கிளப்பில் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் தான் 27 கிளப்புன்றது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆச்சு. மக்கள் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாகும்போது கர்ட் கோபைனுக்கும் வயது 27. இதுக்கப்புறம் 27 கிளப்பில் நடந்ததுலேயே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஏமி வைன் ஹவுஸ் அவங்க வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க டாக்டரையும் கூப்பிட்ருக்காங்க. வந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதை கேட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க டிவி பார்த்துக்கிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த இவங்க அதுக்கப்புறம் எந்த விதமான செயலும் செய்யலை. என்னடா இது அப்படின்னு அவங்க பாடி கார்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க உடம்புல பல்ஸ் இல்லை. இதை பார்த்த உடனே அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்ருக்காங்க. ஆம்புலன்ஸில் வந்தவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க அவங்க இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போது என்ன ஒரு நோட்டபுளான விஷயம் என்னென்னா, அவங்களும் இறக்கும் பொழுது அவங்க வயசு 27. இப்போது இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான நபர்கள். ஆனால் இவங்க மட்டும்தான் இந்த 27 கிளப்பில் இருக்கிறவங்க அப்படின்ற விஷயம் கிடையாது. இதை தாண்டி 27 வயசில் இதே மாதிரி டேலண்டடான ஐகானிக்கான பீப்புளும் இறந்துருக்காங்க. ஆனால் நான் சொன்னதெல்லாம் தான் இருக்கலே மோஸ்ட் ஃபேமஸான கேசஸ், ஃபேமஸான இன்ஸ்டன்சஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்ல.
அப்போது வந்த 2 ஃபேமஸான கன்ஸ்பிரசி தியரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இலுமினாட்டி. ஆனால் இலுமினாட்டின்ற கான்செப்ட் ரொம்ப பெருசு, அதனால் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க முடியாது, ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த 2வது தியரி. 2வது தியரி தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அவங்க டேலண்ட்ஸ்க்காக அவங்க அந்த டெவிலோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயந்தான். இப்போது 27 கிளப் டெவிலோட கான்ட்ராக்ட் போடுறது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒழுங்காக பார்க்கணும், ஒழுங்காக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு நபரை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அந்த நபர் தான் ராபர்ட் ஜான்சன். ராபர்ட் ஜான்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு த கார்னர் ஸ்டோன் ஆஃப் ராக் மியூசிக் அப்படின்னு ஒரு மித்திக்கலான பிளேஸில் நிறைய பேர் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து 1911 மிசிசிப்பியில் பிறந்தார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் கிட்டார் வாசிப்பார். அவர் கிட்டார் வாசிக்கிறத இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மிசிசிப்பியிலேருந்து மெம்பிஸ்க்கு ஆனாவுனா போயிட்டு வந்துட்டுருப்பார். ஆனால் ஒரு வாட்டி அப்படி போன அவர் 2 வருஷமாக திருப்பி வரவே இல்லை. ஆனால் வந்த அவர் ஒரு கிட்டார் மகானா மாதிரி வந்திருந்தார். அவர் அப்போது வாசித்ததை பார்த்து அப்போ இருந்த மக்களே பயங்கர சர்ப்ரைஸ்டாக இருந்தாங்க. 2 வருஷத்தில் அவர் எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்த அவர் 1932 தான் அவர் கரியர் பூம் ஆக ஆரம்பிச்சது. 1932 அவர் 29 சாங்ஸ் விட்டுருக்காரு. அப்போது 1938 தான் அவர் கடைசி சாங் வந்துச்சு. 30 வருஷம் கழிச்சு ராபர்ட் ஜான்சனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு நபர் தான் கண்டுபிடிச்சாரு 1938 ராபர்ட் ஜான்சன் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த. அவர் இறக்கும்போது அவருக்கும் வயசு உங்களுக்கே தெரியும் 27. இப்போது இதில் க்யூரியஸான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் விட்ட சில பாட்டுகளில் இருக்கிற லிரிக்ஸும் அந்த சாங்கோட டைட்டில்ஸுமே ஒரு மாதிரி ஒரு சர்டன் விஷயத்தை ஹிண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். கிராஸ் ரோட் ப்ளூஸ், மீ அண்ட் த டெவில் ப்ளூஸ், ஹெலவுன்ஸ் ஆன் மை ட்ரெயில், இந்த சாங்ஸில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை அவர் ஹிண்ட் பண்ணிகிட்ருக்கார். அவர் 2 வருஷம் காணா போனார் அப்படின்ற டைம் பீரியடில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு மிசிசிப்பி கிராஸ் ரோட் டெவில் அப்படின்னு ஒரு டெவிலோட அவர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டார் அப்படின்றது. அவர் அந்த டெவில் கிட்ட அவர் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டார் டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக கேட்டிருப்பாரு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த 2 வருஷம் கழித்து அவர் வாசித்தது அந்த லெவலுக்கு இருந்திருக்கு. ஒரு டெவில் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டால் தான் ஒரு மனுஷனால் இந்த லெவலுக்கு வாசிக்க முடியும் அப்படின்ற லெவல் அவர் வாசிச்சிருக்காரு. அதனால இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த கிராஸ் ரோட் டெவில்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் ரோட் டீமன்ற ஒரு விஷயம் மல்டிபிள் கல்ச்சர்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு மித். இப்போ நம்ம ராபர்ட் ஜான்சன் கேஸில் பார்த்தோன்னா, அவர் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். அவங்க கல்ச்சரில் வூடூவில் கிராஸ் ரோட்ஸுன்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கு போக முடியும். ஒரு பேரியரை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கு போய் சில என்டிட்டிஸோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வூடு கல்ச்சரில் இருந்துச்சு. அதே வூடு கல்ச்சரில் தான் அதே மாதிரி ஒரு கிராஸ் ரோட்டில் நீங்கள் வந்துட்டு டீமன்ஸ்க்கும் டெவில்ஸ்கிட்டையும் கான்ட்ராக்ட்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போது பிரிட்டிஷ் கல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் கிரிமினல்ஸையும் சூசைட் பண்ணவங்களையும் எப்போவுமே கிராஸ் ரோட்ஸ் நடுவில் தான் புதைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க நம்பிக்கைப்படி அவங்களோட பேயோ ஆத்மாவோ கிராஸ் ரோட்ஸில் புதைச்சா திருப்பி அவங்க ஊருக்குள்ளேயோ இல்லை டவுனுக்குள்ளேயோ வராமல் வழி தவறி வேறு எங்கேயாவது போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதே கிராஸ் ரோட்ஸை தான் வந்து கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜியில் கூட அ பிளேஸ் ஆஃப் ஈவில் இன்டென்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு டீமன் சமன் பண்ணுறதும் ஈவில் சர்க்கிள்ஸ் வரைகிறதும் அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமனியன்ஸும் கிரீக் பீப்புளும் கிராஸ் ரோட்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒரு கிராஸ் ரோடில் நீங்கள் ஒரு டெவலோட கான்டாக்ட் வரீங்க, அதோட நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா அது என்ன கேட்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சோல் இல்லைன்னா உங்கள் லைஃப்பை தான். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராபர்ட் ஜான்சன் மிசிசிப்பி கிராஸ் ரோட் டெவலை மீட் பண்ணும்போது
அவர் எதை கொடுத்து அவரோட கிட்டார் ஸ்கில்ஸை எடுத்திருப்பாரு அப்படின்றத. பாப்புலர் பிலீஃப்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் போட்டால் 10 வருஷம் அது வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டெவில் கிட்டேருந்து நீங்கள் கேட்ட விஷயத்த, ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் ஜான்சன் கேஸில் அவர் கிட்டார் ஸ்கில்ஸ் அந்த 10 வருஷத்துக்கு அவர் என்ஜாய் பண்ணார் அப்படின்லாம். ஆனால் 10 வருஷம் கழித்து அந்த டெவில் வந்து உங்கள் சோலோ கிளைம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டால் 27 வயசு ஆன உடனே இல்லை 27 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த டெவில் வந்துட்டு உங்ககிட்டேருந்து உங்கள் சோலை எடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போது இது ரெண்டுத்தில் முதல்ல எது கம்ப்ளீட் ஆகுதோ, அதாவது 10 வருஷமா இல்லைன்னா நீங்கள் 27 ஆறுதா அதுன்றதை பொறுத்து தான் அதுதான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ ராபர்ட் ஜான்சன் 17 வயசில் கான்ட்ராக்ட் போட்டார் அப்படின்னு நினச்சோன்னா 27 வயசில் அவருக்கு 10 வருஷம் கழித்து 27 வயசில் அவர் சோலை அவர் கிளைம் பண்ணிடுச்சு அப்படின்னுலாம். இல்லை அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 21 வயசு 22 வயசில் தான் போட்டார் அப்படின்னு நான் பார்த்தா கூட அவருக்கு 10 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி 27 வயசு ஆகிடுச்சுல, அதனால் அதுதான் முதல்ல நடந்துச்சு, அதனால தான் அவர் சோல் போயிடுச்சு அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். இப்போது டெவிலோட கான்ட்ராக்ட் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் நாட் நியூ. பல வருஷமாக நம்ம கேட்ட விஷயம்தான் இது. பாப் கல்ச்சர்னால ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நம்ம இப்போது ஃபியூச்சராமா, கோஸ்ட் ரைடரு, சூப்பர் நேச்சுரல், சிம்சன்ஸ் எது எடுத்து இப்போது ரீசெண்டாக வந்து மோஸ்ட்டாக எது எடுத்து பார்த்தாலும் நம்ம இந்த கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிலீஜியஸ் கான்டெக்ட்ஸில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட எல்லா ரிலீஜன்லேயும் டெவில்கிட்டேயோ டீமன்கிட்டேயோ கான்ட்ராக்ட் போடுற ஒரு விஷயம் வந்து ப்ரெவெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அது வந்து இப்போது மாடர்ன் டே பாப் கல்ச்சர்னால நம்ம எல்லாருக்கும் ஒன்றும் தெரிய வர ஆரம்பிக்குது. மாடர்ன் டே கல்ச்சரில் நம்ம பசங்க இந்த 27 கிளப்பையோ கான்ட்ராக்ட் வித் த டெவில் ஸ்டஃப்பையோ ரொம்ப கிளாமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லில் ஊசி வாட் வந்து 27 கிளப்பில் சேர்றேன்னு சொன்னான், ஆனால் வந்துட்டு ஒன்றும் உயிரோடு தான் சுற்றிட்டு இருக்காரு. அதே இப்போது நம்ம ஜூஸ் வேர்ல்ட் கேஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ஜூஸ் வேர்ல்ட் வந்து 21லேயே இறந்துட்டான். ஆனால் வந்துட்டு சில லிரிக்ஸில் வந்துட்டு சில விஷயத்தில் அவர் ஹிண்ட் பண்ணியிருந்தான் முன்னாடியே. இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிற லிரிக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுரு ப்ளீஸ். இப்போது இவ்வளோ டெத்ஸ், இவ்வளோ சூசைட்ஸ், இவ்வளோ பேர் 27 வயசில் சாவுறது, 27 கிளப் டெவலோட பேக் பண்ணுறது, இது எல்லாமே ஆக்சுவலாக இதுதான் ரீசன்ஸ் அவங்களோட டெத், அவங்களோட டிமைஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்களா? மோஸ்ட்டாக இல்லை. நிறைய பேர் லாஜிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்கோ, நிறைய பேருக்கு ஆக்சுவல் அடிக்ஷன்ஸ், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் வெரி காமனான விஷயம். நீங்கள் ஒரு ராக் ஸ்டார், ஒரு ஃபேமஸான இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா. பட் இதுவும் இருந்திருக்கலாம், கான்ட்ராக்ட் வித் டெவலாகவும் இருந்திருக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு டெவலோட கான்டாக்டுக்கு வரீங்க, அது உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுதுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எடுத்துப்பீங்களா? அப்படி எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் படித்து பார்க்குறோம். காமெடியாக இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் நீங்கள் தட்டிடுங்க. இதெல்லாம் தட்டினா மட்டும்தான் எங்களால் ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் எந்த கான்ட்ராக்டும் எந்த டெவலோடையும் ஒன்றும் போடலை. சான்ஸ் கிடச்சா மேபி, பட் அது வரைக்கும் இதை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.